தயாரிப்பாளர் சுஜாதாவின் மகள் ஆர்த்தியை ரவிமோகன் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். 2 ஆண் குழந்தைகளை பெற்று சுமூகமாக போய்கொண்டிருந்த அவர்களது திருமண வாழ்க்கை இப்போது பிரிவில் இருக்கிறது. விவாகரத்து கேட்டு நீதிமன்றம் சென்றிருக்கும் ரவி ஆர்த்தியை பிரிவதில் உறுதியாக இருக்கிறார். ஆர்த்தியும் மாதம் 40 லட்சம் ரூபாய் ஜீவானம்சம் வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆர்த்தியின் அந்த கோரிக்கை விமர்சனத்தை சந்தித்தது. இவ்வளவு பணம் ஜீவானம்சமா என்று பலரும் வாயை பிளந்திருக்கிறார்கள். அதே சமயம் ரவி இவ்வளவு கொடுக்க மாட்டார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஒத்துக்கொண்டு ஆர்த்தியை பிரிவதுதான் என்பதில் உறுதியாக இருக்கிறார் என்றும் திரைத்துறையில் பேச்சு எழுந்திருக்கிறது. இந்நிலையில் ரவியின் முன்னாள் மனைவி ஆர்த்தி தனது தந்தை குறித்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவில் அவர், என்னை முதலில் நேசித்த மனிதருக்கு இன்னும் நேசித்துக் கொண்டிருக்கிறார். சில வார்த்தைகள் அன்றாட பயன்பாட்டில் கொண்டு வருவது கடினமானது. ஆனால் இன்று நான் அதனை முயற்சி செய்கிறேன். என்னை சுற்றி நிறைய விஷயங்கள் நிச்சயமற்றது என்பதை நான் உணர்ந்த போதும் நீங்கள் மட்டும் உறுதியாக இருந்தீர்கள். நான் எப்படி கடந்து செல்வது என்று எனக்கு தெரியாத நாட்களும் இருந்தன. நீங்கள் அப்போதெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கவில்லை. நீங்கள் என் பக்கத்தில் அமைதியாக்கும், உறுதியாக்கும், பலமாக்கும் நின்றீர்கள். நான் ஒரு காலத்தில் அலட்சியமாக எடுத்துக்கொண்டதை இப்போது பார்க்கிறேன். நீங்கள் எப்போதும் கேட்காமலே வந்தவரும், எந்த சத்தமும் இல்லை, புகழும் இல்லை, நீங்கள் மட்டும் தான் இருந்தீர்கள். குழந்தைகள் அவர்கள் என்ன பார்க்கிறார்களோ அதை தான் பிரதிபலிக்கும் என சொல்வார்கள். அதே போல் எனது மகன்கள் இன்னும் உலகத்தை புரிந்து கொள்ள முயலும் போதும் அவர்கள் முக்கியமான ஒன்றை கற்றுக்கொள்கிறார்கள் என எனக்கு தெரியும். நிபந்தனைகள் இல்லாமல் எப்படி நேசிப்பது என்பதை கற்கிறார்கள். நீங்கள் என்னை மட்டும் வளர்க்கவில்லை, எல்லா வழிகளிலும் அவர்களையும் வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் நீங்கள் என்னை நம்பிக்கையுடன் போக்கவிட்டீர்கள். ஆனால் இப்போது அதே பெண் நான் இல்லை என்பது எனக்கு தெரியும். நாம் யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் வாழ்க்கை என்னை சோதித்து விட்டது. நீங்கள் அவளை தான் திரும்ப பெற விரும்புவதாகவும் எனக்கு தெரியும். அவள் முன்பு இருந்ததை போன்றே அவளை மீண்டும் கண்டுபிடிப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். நான் உங்களிடம் சிறிய பெண்ணாகவே மீண்டும் வருவேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவரது இந்த உருக்கமான பதிவு ரசிகர்களிடையே கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.